இன்றைக்கி வந்து குஸ்கா ரெசிபி தான் பண்ணியிருந்தேன். வீட்டுக்கு வந்து ஃப்ரெண்ட்ஸ்லாம் வராங்கன்னு சொல்லிட்டு எண்ணெய் ஊற்றி கொஞ்சம் நெய் ஊற்றிக்கிறேன். ஊற்றிட்டு பட்டை, கிராம்பு, ஏலக்காய் ரெண்டு சேர்த்துட்டு ஒரு 2 பெரிய வெங்காயம், கொத்தமல்லி, புதினா, அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, ஒரே ஒரு பச்சை மிளகா, 2 ஸ்பூன் காஷ்மீரி மிளகாய் தூள் சேர்த்து நல்லா வதக்கிறேன். அதுக்கப்புறம் ஒரு 2 தக்காளி, பெரிய தக்காளி 2 தக்காளி வதக்கிட்டு 1 கப் தயிரையும் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா ஒன்று சேர்ந்ததுக்கப்புறம் நான் 2.5 கப் அரிசி எடுத்தேன். அதுக்கு வந்து ஒரு 3.5 கப் தண்ணி, 3 3/4 கப் தண்ணி ஊற்றிட்டு உப்பு போட்டு நல்லா கொதிக்க விடுறேன். நல்லா கொதிச்சதுக்கப்புறம் பாஸ்மதி ரைஸ் வந்து ஒரு 15 நிமிஷம் நல்லா வாஷ் பண்ணி ஊற வச்சுருந்தேன். அதையும் இதில் சேர்த்துட்டு எல்லாத்தையும் உப்பு காரம் எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு கொஞ்சமாக நெய் மட்டும் ஊற்றிட்டு சாதமும் தண்ணியும் எல்லாமே அரிசி எல்லாம் சரிசமமாக வந்ததுக்கப்புறம் ஒரு 15 20 நிமிஷம் தம் விடுறேன். தம் விட்டுட்டு ஒரு 10 நிமிஷம் கழித்து நான் அதை ஓப்பன் பண்ணுறேன். கொஞ்சம் கூட அடிப்பிடிக்கல, எல்லாமே நல்லா உதிரியாக வந்துருந்தது. காரம் எல்லாமே கரெக்டாக இருந்தது, உப்புலேருந்து எல்லாமே. இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் பார்க்குறேன். பாய்.